இந்த மாதிரி சின்ன சின்ன அவங்களுடைய பிரச்சனை நமக்கு வந்து ஒரு 4-5 வருஷத்துக்கு அப்புறம் அது அப்படியே யூனோ ஐயோ இந்தாலும் ஏன்பா நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்னு தோன்ற அளவுக்கு வந்து அது நம்மளை பாதிக்கும். அவினாஷ்க்கு ஒரு பழக்கம் உண்டு. இப்போ வந்து ஒரு கதவை திறக்கிறாருன்னா மூட மறந்து போயிடும் அவருக்கு. மூட மாட்டார். இன்க்ளூடிங் மெயின் டோர் ஆஃப் த ஹவுஸ். மெனி டைம்ஸ் நைட் 12 மணிக்கு ஏதோ ஏஞ்சி போய் பார்த்தா மெயின் டோர் திறந்துருக்கும். இவருக்கு மறந்து போயிடும் அது மூடுறதுக்கு. அந்த மாதிரி ஏதாவது டூத் பேஸ்ட்னு வச்சுக்கோங்க, இந்த கேப்பை எடுத்து இப்படி வச்சுட்டு டூத் பேஸ்ட் போட்டுட்டு அப்படியே போட்டு போயிடுவார். இல்ல வந்து ஷாம்பு பாட்டில் ஓபன் பண்ணி அப்படியே வச்சுட்டு போயிடுவாரு. நீங்க பாத்ரூம் என்டர் ஆகும் போது உங்களுக்கு வந்து எல்லாம் அப்படியே ஒரு அவ்வளவு அழகா தெரியும். என்னடா இது ஏதாவது யார் வந்துட்டு போனாங்க ஏன்னு யோசிக்கணும் நீங்க அந்த மாதிரி. சோ ஐம் சேயிங் இதெல்லாம் வந்து இது ரொம்ப சின்ன விஷயமா உங்களுக்கு கேக்குது இல்லையா? நீங்க வாழ்ந்து பாருங்க. டெய்லி காலையில அப்படி இருந்தா கோபம் வருமா வராதா? So this also can lead to separation. I'm saying இந்த மாதிரி சின்ன சின்ன அவங்களுடைய பிரச்சனை நமக்கு வந்து ஒரு 4-5 வருஷத்துக்கு அப்புறம் அது அப்படியே யூனோ ஐயோ இந்தாலும் ஏன்பா நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்னு தோன்ற அளவுக்கு வந்து அது நம்மளை பாதிக்கும். That's why I'm saying எல்லாமே அவங்களுடைய தவறுகள் தான் பூத கண்ணாடி வச்சு தெரியும் நமக்கு. அவங்களுக்குள்ள இருக்கிற சின்ன சின்ன நல்லத்தனங்கள் நமக்கு வந்து அது இது மறைச்சிரும். அதை கிட்டத்தட்ட ஒரு இது மாதிரி எக்லிப்ஸ் மாதிரி இது இந்த ப்ராப்ளம்ஸ் அதை மறைச்சிரும். அதனாலதானே இத்தனை டிவோர்ஸ். அது என்ன, நம்ம ஸ்டெப் பேக், ஸ்டே காம். ஓகே, நீ மூடாம போயிடுவியா டூத் பேஸ்ட எடுத்து நான் மூடுறேன். ப்ராப்ளம் சால்வ்.